நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியினருமே அதற்கான பணிகளை மிகவும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுகவினரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் போட்டியிட அதிமுக திட்டமிட்டுள்ளது. அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறதாவது, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைவருமே தயாராக இருப்பதாகவும் கட்சியில் அனைவருக்குமே அதற்கான ஆலோசனைகள் வழங்குவதாகவும் வலுவான கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அதிமுக நிர்வாகிகள், தேர்தல் பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வருகின்றனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை தயாரித்து வருகக்கூடிய அந்த பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக தமாக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த அதிமுக தற்போதைய சூழலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தலை வலுவான கூட்டணியுடன் எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அக்கட்சியின் தலைமையானது தெரிவித்திருக்கிறது. அதிமுக சார்பில் தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு அளிப்பதற்கு அந்த விநியோகம் நடைபெறும் பணியானது கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தொடங்கியது. விருப்ப மனுக்களை பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் ரூபாய் 20,000, தனித்தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் ரூபாய் 15,000 கட்டணத் தொகையாக செலுத்தி இந்த விருப்ப மனுவை பெற்று விநியோகத்தை அளித்து வருகின்றனர். இதுவரை சுமார் 1400க்கும் மேற்பட்ட மனுக்கள் பூர்த்தி செய்து வழங்கப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. தற்பொழுது விருப்ப மனுவை அளித்திருக்கிறவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், எந்த தொகுதிக்கு நீங்க விருப்ப மனு அளிச்சிருக்கீங்க? சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேடம். வெற்றி வாய்ப்பு பொன்மலச்சல் அந்த தரித்திர நாயகன் எம்ஜிஆருடைய புகழை சொல்லியும், தங்க தாரகை தென்னகத்தினுடைய ஜான்சி ராணி, இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவருடைய செய்த சாதனைகள் சொல்லியும், குடிமராமத்து நாயகன் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியருடைய பெயர் பட்டி தொட்டி எல்லாம் எங்கும் இருக்கக்கூடிய சூழலில் அதை சொல்லியும், எங்களுடைய முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான அருமையண்ணன் தாமரையுடைய அரவணைப்போடும் அங்கு வெற்றி பிரகாசமாக உள்ளது. எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக அங்கே நிறுத்தினாலும் வெற்றி நிச்சயம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எதை முன் வச்சிருக்க பொழுது மத்திய அரசு முன் வச்சிருக்க போதா மாநில அரசு முன் வச்சிருக்க? மத்திய மாநில அரசுகள் தமிழகத்திற்கு செய்யக்கூடிய அவலங்களை எடுத்து கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள். குறிப்பா என்ன மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் நீங்க முன்வைக்க போறீங்க? என்ன மாதிரி பரப்புரையெல்லாம்? திமுக மக்களுக்கு, பெண்களுக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னதை 2 ஆண்டுக்கு பின்னால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் மாதந்தோறும் கொடுக்கவில்லை. கல்வி கடன் ரத்து செய்கிறார்கள் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. இப்படி எண்ணற்ற திட்டங்களை திமுக செய்கிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் செய்யாததை சொல்லி மக்கள் ஓட்டு போட காத்திருக்கிறார்கள். திமுக அரசானது தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததை நிறைவேற்றாமல் இருப்பது, அதே போல மத்திய அரசின் சில நடவடிக்கைகள் குறித்து இதையெல்லாம் தேர்தல் பரப்புரையாக வைத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரமானது இருக்கும் என விருப்ப மனு அளித்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது வரை 1400க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தொடங்கிய இந்த விருப்ப மனு பெற்று அதை பூர்த்தி செய்து அளிக்கக்கூடியதானது. இன்றுடன் கடைசி நாளாக அந்த விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து விருப்ப மனுவை பெற்றவர்கள் கடைசி நாளாக அதை பூர்த்தி செய்து அளிக்க உள்ளனர் என்பதால் இன்று அதிக அளவில் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.